வெல்கம் கைஸ். நண்பர்களே, என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டீங்க போங்க. கங்கோல வயது சரியான அடி வாங்கிட்டு வந்திருக்கோம். 40,000 ரூபாய்க்கு விளக்கு வச்சு விட்டியாடா. நீதான்டா டிரைவரு சிவா, உன்னதான்டா வெட்டணும். காதுல ஒரே சவுண்டா கேக்குது. பொறுவா மகனே. அதெல்லாம் கலாய்க்க வேணாம்னு நினைச்சேன் ப்ரோ நானு. நீங்க ரெண்டு பேரும் கூட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு அளவு இது பண்ணிட்டு போனீங்க. என்னைய நினைச்சு பாருங்க, நான் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸ்ல இருந்தேன். சிவாவோட சரியான சம்பவம் இருக்குன்னு நினைச்சிட்டு போனேன். சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. 2 வருஷத்துக்கு அப்புறம் வருதுடா. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த காவியத்தை இறங்கிருக்காங்க பாருங்க. ஆமா ப்ரோ, சூர்யாக்கும் அந்த தியேட்டர் ரிலீஸுக்கும் ரொம்ப இதா இருக்கு, செட்டே ஆக மாட்டுது. விட்டு கொடுக்க முடியாது நண்பர்களே. முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் விஷயம், இவனுங்க ஏன் இப்படி ப்ரொமோஷன் பண்ணானுங்க, அதுவே பெரிய தப்பு. அவுட்புட்டை பார்த்துட்டு கொஞ்சமாவது வந்து அடக்கி வாசிச்சிருக்கணும். கதையும் ஒன்றும் இல்லை, ஆக்டிங்னா எப்படி இருக்கணும், ஒரு நேச்சுரலா இருக்கணும். சூர்யா தான் ஒன்னுன்னா யாருமே ஒழுங்கா பண்ணலடா. செம்ம கடுப்பா இருந்தது, டென்ஷன் ஆயிடுச்சு. தியேட்டர்ல ஒவ்வொரு சீனும் பார்க்கவே முடியல, கண்ணை வச்சு பார்க்க முடியல, கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. ஒரு பக்கம் தலைவலி வேற, டிஎஸ்பி வேற ஒரு பக்கம் பொறுவா என் மகனேன்னு அவன் வேற கத்துறான், டிஎஸ்பி ஒரு பக்கம் பட்ட பட்ட பட்டான்னு அடிக்கிறான். கங்குவா படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரசன்ட்ல வந்து ஒரு சூர்யா இருக்காரு. அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு கடத்தல் மன்னன். அதே மாரியே வந்து ஒரு வில்லனை ஒன்று காமிக்கிறாங்க, அவரோட ஃபேஸை ரிவீல் பண்ணாம. அங்கேருந்து ஒரு பையனை வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பையன் தப்பிச்சு சூர்யா கிட்ட வரான். ஸோ இவன் சூர்யா கிட்ட எதுக்கு வந்தான் அப்படின்னு அப்படியே வந்து ஃப்ளாஷ்பேக்கு போறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல நடந்த கதை அப்படியே இப்போ திரும்ப அவங்க வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட கதை. இதுக்கு மேல டீட்டெயிலா சொல்லணும்னா அது ரொம்ப கதைக்குள்ள போகும். இதான் ஒன்லைன். அதாவது இந்த காலத்துல இந்த பையன் வந்து எதுக்கு இந்த பிரசன்ட் சூர்யா கிட்ட வந்தான், அதுக்கான ரீசன் என்ன, அந்த ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதனால வந்தாங்கன்றதுதான் ஒன்லைன், இந்த படத்தோட ஒன்லைன். இது ஆக்சுவலா பேப்பர்ல பார்த்தா ஒரு நல்ல கதை தான், நல்லா எடுக்கக்கூடிய கதை தான். ஆனா வந்து வெரி வெரி ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஒஸ்ட் மேக்கிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெறும் ஒரு பொருட்செலவை மட்டும் வச்சு காமிச்சிட்டா மக்கள் வந்து அப்படியே பாத்திர மாட்டாங்க. ஏதாவது கொஞ்சம் திரைக்கதை எழுதி இருக்கணும், ஏதாவது கொஞ்சம் மெனக்கட்டு இருந்திருக்கணும், நடிப்புலையும் மேக்கிங்லையும். மெயினா 3D வந்து இந்த படத்துக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு அவங்க நினைச்சு எடுத்திருக்காங்க. 3D வந்து இருக்கிறதுலே டிஸ்அட்வான்டேஜா போயிடுச்சு. மியூசிக் தான் வந்து நம்ம வந்து பிளஸ்ன்னு நினைச்சோம். அங்கங்க இடத்துல ஒரு நல்ல நல்ல பிஜிஎம் இருந்தாலும் நிறைய இடத்துல வந்து பிஜிஎம் தான் வந்து நமக்கு படத்தை வந்து கடுப்பேற்றுது. ரொம்ப சவுண்டு இறையுது. நல்ல ஒரு சிஸ்டம்ல உள்ள தியேட்டர்ல பார்த்தாலுமே நமக்கு வந்து அந்த சவுண்டு இறைச்சல் வந்து தாங்காத அளவுக்கு இருந்தது. அதே மாரி வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான் அந்த கதை என்னவோ அந்த கதைக்கான தகுந்த ஸ்கிரீன் பிளே இருக்கணும், ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும், அதை நம்பணும், அது நமக்கு பிடிக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். எதுவுமே வந்து பிடிச்ச மாதிரியே இல்லை. இதுதான் என்னோட ஷார்ட் ரிவ்யூ அபவுட் கங்குவா. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் எனக்கு இந்த யோகி பாபு ரெடின்னு இவனுகிட்டே தப்பிக்கணும் போல எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. வச்சு காமெடின்ற பேர்ல வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் தேட்டரே அப்படியே சைலண்டா இருக்கு. அவனை எதோ செய்யறானுங்க, தேட்டரே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கானுங்க. என்னடா நடக்குது. நடுவுல அந்த பையனை வச்சு அந்த பில்டப் கொடுத்தாலும், சின்ன பையனை வச்சு பில்டப் கொடுத்தாலும், கேஜிஎஃப் மாரி ட்ரை பண்றான், பிஜிஎம் போட்டு என்னமோ ட்ரை பண்றான். அப்பெல்லாம் கூட ஓரளவு மேட்ச் ஆகி நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பிளாஷ்பேக் இறங்கினா கட்டார் திட்டிருந்து பிஜிஎம் போடுறானோ, காதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வீட்டு படம் பார்க்க போனோம், காதை கழட்டி வச்சுட்டு போயிடுங்க வீட்டு. காதை கூட கைட்டி வச்சுட்டு போயிடலாம், கண்டா போட்டு கேமரா கிட்ட இப்படிதான் வரணும், விருந்திருந்த வாரிரோ அப்படின்னு. நான் உண்மையா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போன படத்துக்கு.
நீங்க 2 பேரும் கூட சிவா படம் கொஞ்சம் இதாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் போனீங்க. நான் வந்து சிவாவோட பெஸ்ட் கம்பேக் இது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் போனேன். உண்மையா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் விட்டானுங்களா, நடுவில் டீசர் இந்த மாதிரி நிறைய விட்டாங்க. அதை பார்த்துட்டே நான் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தேன். இது வந்து சிவா கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கியிருக்காரு, பயங்கரமா இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போனேன். அதுவும் முக்கியமா டிஎஸ்பி நம்மளால பத்தி பேசியே ஆகணும். ட்ரைலர்ல வந்து பிஜிஎம்லாம் பார்க்க வேற லெவல் இருந்துச்சு. ஹெட்போன்ல கேட்கறப்ப கூட சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பாக்குறப்ப காதெல்லாம் ஐயோ எனக்கு இன்னும் அந்த மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த படம் முடிஞ்சுது சரியா, வெளில எல்லாம் வந்தோம், என் ஹாரன் தான் நான் அடிச்சேன், எனக்கே கேட்கல, என்னடா நம்ம ஹாரன் தானடா இது, அந்த அளவுக்கு காது கேட்காம போயிடுச்சு எனக்கு. இது வந்து உண்மையா நான் இவன்ட்ட கூட சொன்னேன், இது என்னடா என் வண்டி ஹாரன் அடிக்கிற ஃபீல் எனக்கு இல்ல, காது கேட்காத மாதிரி இருக்கு அப்படின்னு அரைந்துகிட்டேன். அடிக்கலையா அப்படின்னு செக் பண்ணியா? இல்லடா தியேட்டர்ல நானும் ஜேபி ப்ரோவும் கமெண்ட் அடிக்காம கண்ட்ரோலா பாக்கணும், கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப்லாம் எனக்கு அந்த இந்த ஒரு பனிக்கட்டி மலைக்குள்ள ஒரு ஃபைட் வரும் பாருங்க, அந்த பிபியை வச்சுட்டு தர்சன கடையில பிபி ஊதுவான தெரியுமா, அந்த சீன் மாதிரி ஒரு சீன் வந்தோடனே எனக்கும் ஜேபிக்கும் கலாய்க்கணும் தோணுச்சு. ஆனா 2 பேரும் கண்ட்ரோலா இருந்தோம். பின்னாடி இருந்தவனும் சும்மா உள்ள வெட்டி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து ரோஸ்ட் ப்ரோ, அவங்களாலே ஃபேன்ஸ் தான் இதுக்கே வந்துட்டாங்க, சூர்யா ஃபேன்ஸ் அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க படத்தை. இப்போ அந்த படத்திலேயே எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, இப்போ திருச்சிற்றம்பலம் பாத்திருக்கீங்களா, அத ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா கிரிஞ்ச் ஆயிடும். ஓகேவா, ஒரு சீன்ல நிறைய சீன் இருக்கும், இந்த சீனு இதை தாண்டி ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னா கிரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிடும். இதுல வந்து நார்மலாவே வச்சிருக்கலாம், அந்த பில்டப் ஒண்ணு கொடுக்குறானுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சீனு, அது என்னது சீன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது, இந்த ஒரு சீன் மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த பையன் இருக்கான்ல, அந்த குட்டி பையன், அது வந்து ஒரு குருவி கூடு ஒண்ணு சாப்பாடு உருவா வாயில வருது ப்ரோ எனக்கு. அவன் வந்து ஒரு சீனுக்கு அப்படியே அந்த அது என்னது குருவி சாப்பாடு ஊட்டுறத பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணு கொடுப்பான். அது நார்மலா அது தேவையே இல்லை, அந்த ஸ்டேஜிங் தேவையே இல்லை, நார்மலாவே எங்களுக்கு கனெக்ட் ஆகும். அது எதுக்குடா அந்த மாதிரி வாண்டடா ஒண்ணு பண்ணி கிரிஞ்சி ஃபெஸ்ட் மாதிரி இருந்தது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஒரே ஒரு சீனை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது கூட பரவாயில்ல, ஐயா அம்மா அது கொண்டே சூர்யா பிபிசிலாம் பிளாஸ்ட் ப்ரோ தியேட்டர்ல. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோரியா பாக்கும்போது இது வந்து சூப்பர் ஸ்டோரிங்க, சூப்பர் ஸ்டோரி. அதான் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒன்லைனா பாக்கும்போது இது நல்ல கதை தான், பிரசன்ட் பாஸ்ட்ல நடந்தது வச்சுட்டு நல்லா சூப்பரா எடுத்துக்கலாம் படத்தை. ஆனா வந்து பேப்பர்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணலாமா சிவா ப்ரோ? ஒரு நான் உங்க 2 பேர்ட்டையும் ஒண்ணு கேக்குறேன், ஏதோ ஒரு சீன் மனசுல நின்னுச்சுன்னு சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்தேன், ஒரு சீன் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்ல. எதனால இதை எப்படி ஒஸ்ன்னு சொல்றோம்னா, ஒரு மேக்கிங் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா, அந்த சம்பந்தமே இல்லாம சூர்யா வந்து அண்ணா அண்ணா அப்படின்றானுங்க, கங்கா கங்கா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. எதுக்குடா கத்துறீங்க, என்னடா கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பக்கம் டிஎஸ்பி கத்துறான், இன்னொரு பக்கம் இவனுங்க கத்துறானுங்க. ப்ரோ கத்துறதே நான் கூட ஏதோ தியேட்டர்ல இருந்துதான் கத்துறானோன்னு நினைச்சேன் ப்ரோ. ஒரு கட்டத்துல தியேட்டர்ல ஏதோ சைட்ல கத்திட்டு இருக்கானோன்னு பார்த்தா எல்லாம் அமைதியா தான் இருக்கானுங்க. இதுல என்ன வருது, படத்துல என்ன அந்த சவுண்ட் வருது, அந்த கத்துற சவுண்ட் எப்படி ப்ரோ வரும்? மெயினா இந்த கதையோட கோர் பாயிண்ட்னு ஒண்ணு வச்சிருக்கான். அதாவது என்னன்னா மன்னிக்கணும். அதேதான். அதாவது வந்து ஒரு பையனோட மனசுல வந்து பகைய வந்து விதைக்க கூடாது அப்படின்றதுதான் மெயினான ஒரு இதுவா சிவா வந்து பிலீவ் பண்ணி எடுத்துருக்காப்ல. அது நமக்கு கனெக்ட் ஆகணும்ல. அவன் வந்து குத்துற சீனு, அந்த ஃபைட்டே பார்க்க முடியல, அந்த ஃபைட்டை பார்த்தா தானே அந்த குத்துற சீனே நமக்கு கனெக்ட் ஆகும் ப்ரோ. ஏதாவது சீன் வைக்கணும் ப்ரோ, நல்ல சீனு பேசி இவனை சண்டை போடுறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கானுங்க. ஏதோ ஒரு சீன் பாகுபலி ட்ரிபிள் ஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறதுல கன்வே பண்றதுல அவ்வளவு, அதான் ஐ மீன் எப்படி சொல்றது, கான்வர்சேஷன்ல நிறைய சீன்ஸ் பில்ட் பண்ணிருப்பானு. டயலாக தாண்டி அந்த சீனோட ஸ்டேஜிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்போ ராம் சரணோட கேரக்டர் வந்து வெயிட்டா எப்படி நமக்கு தெரியும், ஒரு ஆளா வெளில வந்து அத்தனை கிரௌட்லயும் அவன் ஒருத்தனை உள்ள கூட்டு போவான் பாரு, அந்த சீன் நமக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்கும்.
அது சீனாவே நல்லா இருக்கும். ஒரு ஆளா வந்து இத்தனை பேர் முன்னாடி தூக்கிட்டு போறான்டா, கேக்குள்ள எப்படி இருக்கு. ஆனா இதே சீனு செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆளா இருந்துட்டு ஒரு போர் ஒரு படை அட்டி 100-200 பேரை வச்சு வெளுக்குறோம். என்னடா கதை எடுக்குறீங்க? என்னமோ காட்டுல இருந்து ஏதோ மூங்கி விடுறாங்க, எது விடுறாங்க, என்ன பண்றானே தெரியலங்க. ஐயோ டார்சன் கேமுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ப்ரோ இது சூர்யா வச்சு 100 பேரை சூர்யா இப்ப 100 பேரை அடிக்கிறாருன்னா நாங்க பாப்போம். அதை கன்வின்சிங்கா எடுத்தா நம்ம பாப்போம். சூர்யாவோட அந்த பிசிக்கல் இது அவ்வளவு வந்து யூஸ் ஆயிருக்கும். ஒழுங்கா சீன்ஸ் எழுதி ஒழுங்கா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா. வச்சு வேஸ்ட் பண்ணிட்டான். இதுல வேற அந்த ட்ரெண்டிங் மியூசிக் எல்லாம் போடுறான். மோயி மோயி படத்தை பார்த்த நமக்கு தான் மோயி மோயி. யூடியூப் வீடியோட பார்க்க வந்திருக்கோம் நாங்க. மோயி மோயி மட்டும் இல்ல, வேஸ்டட். இத வந்து கழுவி ஊத்தணும்னு வச்சுக்கேன், உட்காந்து 2 மணி நேரத்துக்கு உட்காந்து ஊத்தலாம் அந்த அளவுக்கு. செகண்ட் ஹாஃப்ல சின்ன பையன் வந்து சூர்யா காப்பாத்துறதுக்கு அந்த இது கொடுப்பான் தெரியுமா? அந்த டைம் வந்து அவன் உண்மையா வந்து காப்பாத்தும் சூர்யா, ஓகேவா? அத அந்த வில்லோ ஏதோ ஒரு அம்பு வாங்கிட்டு அவன் சைட்ல நின்னால அதோடய விட்டுருக்கலாம், கன்வே ஆயிருக்கும். ரீவைண்ட் போறானுலாம், ஏய் நான் முன்னாடி பாரு உன்னை குத்திட்டேன், ஏய் பாரு இந்த சீன் பாரு உன்னை நான் காப்பாத்திட்டேன், என்னடா பண்றீங்க? அதுக்கு மட்டும் ரீவைண்ட் இல்லடா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரீவைண்ட் தான் அடிக்கிறான். சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ. இதுக்கு 3D தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, இவ்வளவு பிரம்மாண்டம் தேவையில்ல. 2D ல எடுத்திருந்தாலே இது நல்லா இருந்திருக்கும். ஆமா, 3D போட்டு 3D வேற ஒண்ணும் கிளியராவே இல்லடா. எனக்கு கிளியரா இல்ல, எனக்கும் கிளியரா இல்ல, விஷன் கிளியரா இல்ல. நல்ல தியேட்டர்ல பார்க்கலையான்னு தெரியல. இல்ல எனக்கும் ப்ரோ இல்ல, நல்லா தான் இல்ல. இன்னொன்னு சப்டைட்டில்லாம் தெரிய மாட்டுது ப்ரோ, மங்களா இருக்கு. சப்டைட்டில் நான் கூட எனக்கு தான் கண்ணு தெரியலன்னு நினைச்சேன். அவன் ஃபர்ஸ்ட் அந்த ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் ஒரு மொழியில பேசக்குள்ள சப்டைட்டில் கீழே ஓடுது, தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும். ஆனா அது தெரியவே இல்லை. ஜஸ்ட் ஏதோ 1-2 இலை வர்றதும் 1-2 நெருப்பு வர்றதுக்காக ஒரு 3D வந்து இவனுங்க வேஸ்ட் பண்ணிட்டானு. இப்ப 3Dனா 2.2 எடுத்துக்கிட்டா வச்சுங்களேன், அதை 2D ல பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. படம் நல்லா இல்லைனாலும் 3D ல பார்க்க சக்கையா இருக்கும். 2.2 2D ல பார்க்க கொஞ்சம் முக்கியம் இருந்தாலும் 3D தான் அந்த படத்துக்கு சூட்டா இருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துக்கு 2D லே எடுத்துருக்கலாம், தேவையில்லாத 3D கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஹைப் ஏத்தி என்னென்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க. பண்ணி எடுத்துட்டானோ ப்ரோ, அதான் வெக்ஸ் ஆகி வந்திருக்கேன். அதான் சொல்றதுக்கு வந்து எப்படி சொல்றது, ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துல இவ்வளவு ஒஸ்டா படம் பார்த்ததே இல்லை. மெயினான ரீசன் வந்து ஒஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஒஸ்ட் மேக்கிங். 3D வந்து தேவையே இல்லாதது. பண்ணது எல்லாமே ஃபேக் ப்ரமோஷன் ப்ரோ. ட்ரெய்லர்ல இருந்து ஆடியோ லான்ச்ல இருந்து இப்ப கூட பாரு, இப்ப கூட எக்ஸ்ல எல்லாம் நிறைய பேர் அந்த ரமேஷ் பாலா வந்துரும் ப்ரோ, வாயில அசிங்கமா வந்துரும் ப்ரோ. என்ன ப்ரோ சூப்பர் அது இதுன்னு எனக்கு அப்பதான் புரியுது, நீ இப்படிதான் மேனிபுலேட் பண்ணிருக்க எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படிதான் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது இப்பதான் தெரியுது. நம்பி யாரும் படத்துக்கு போயிடாதீங்க. ஆமா ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ பேசிட்டு. தயவு செஞ்சு இது ஓடிடில பார்க்க கூட எந்த அளவுக்கு ஒர்த்துன்றது எனக்கு தெரியல. மேபி அதுலயாவது 2D ல ஏதாவது கண்ணு கொடுத்து பார்க்க முடியுமான்னு தெரியல. மேபி பார்க்க முடியா பாருங்க ப்ரோ. இப்பயே சொல்றேன் ப்ரோ, வேட்டையன் கூட மட்டும் இந்த படம் வந்திருந்ததுன்னா வாஷ் அவுட் ப்ரோ. இன்னும் ஓடி இருக்கும் நல்லா. வேட்டையன் வேற லெவல்ல ஓடி இருக்கும். தப்பு பண்ணிட்டான். வேட்டையன் வந்து இது கூட வந்திருக்கணும். ஆமா, நீ நவம்பர் 14 போறியா, நானும் நவம்பர் 14 வந்து தாவிருக்கலாம். என்ன காப்பாத்த வந்த சாமியே நீதாடா. அமரன் பிக்கப் ஆயிடுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதுக்கு அப்புறம் அமரன் கண்டிப்பா ஆல்ரெடி நிறைய தியேட்டர் வந்து 2 ஷோ தான் போட்டுருக்காங்க. இன்னும் பிரச்சனை ப்ரோ, ஆல்ரெடி கான்ல வேற இருக்கானுங்க ப்ரோ தியேட்டர் ஓனர்ஸ். இப்ப தியேட்டர் ஓனர்ஸ் இருக்கிற கான்லாம் இதுல நல்லா காமிச்சிருவானுங்க. கஷ்டமா இருக்கு. நல்ல படம் ஓடிடில பண்ணிட்டு தியேட்டர்ல இந்த மாதிரி படம் வந்து வர்றது வந்து அவரோட பேருக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். அவரோட ஃபேமுக்கும் ஒரு அடிதான், அவரோட பேருக்கும் ஒரு அடிதான். ஏன்னா சூர்ரை போட்டு ஜெய்பீம் மாதிரி படங்கள்லாம் வந்து காலத்துக்கும் நின்று பேசுற படம்.
அந்த படம்லாம் தியேட்டர்ல வராம ஓடிடில வந்துட்டு இந்த படத்தை வந்து இப்படி எந்த நம்பிக்கையில எடுத்தாங்க என்னன்னே ஒண்ணுமே புரியல. முதல்ல போயிட்டு ஒண்ணு வந்து பாருங்க, ஊனு கத்திக்கிட்டு ஐயோ இறைச்சல் அதுலயும் ஒருவா முடியலையா, ஒருவா ஜிலோவான்னு அதோட கிளைமேக்ஸ்லயும் விடுவான்னு பார்த்தா கிளைமேக்ஸ்லயும் அவன் ஒரு பக்கம் கத்துறான், இவன் ஒரு பக்கம் கத்துறான். கக்கா ஒருவா. ஒரு நல்ல கதை ஒழுங்கா எடுத்திருக்கலாம். புலம்ப வச்சுட்டியா சிவா? இந்த கதையெல்லாம் ராஜமௌலியில கொடுத்ததா வச்சீங்களா, தொசிக்கிருப்பான். சூப்பரா எடுத்திருக்கோம், செம்மையா எடுத்திருக்கோம். ஸ்கிரீன் பிளேனா அப்படியே எழுதிருப்பாங்க, பயங்கரமா ராஜமௌலியில கொடுத்தா. மெயினா அந்த கொடுவான்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த துரோகம் பண்ணி கொல்றாங்கல்ல அந்த ஊர்ல, அந்த சீன் கரெக்டா எழுதி இருக்கும், அத கரெக்டா எடுத்துருக்கும். அதுதான் முக்கியமே படத்துல, அங்கதான் முக்கியமே படம். அப்ப நமக்கு வந்து எமோஷனா கனெக்ட் ஆகணும், ஏதாவது உடையணும் நம்ம, ஐயோ குத்தினாலே அப்படின்னு, குத்திட்டியா குத்திக்க அந்த மாதிரி. இதுதான் எனக்கு நானே இதுதான் ஏன் கெஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. முதல்ல குத்து, முதல்ல கங்கா முதல்ல போடு, ப்ரோ அவனை சூர்யா குத்துனோனே சரி ஓகே இதுக்கப்புறம் படம் வேற லெவல்ல இருக்க போது, சூர்யா அப்படின்னு நினைச்சா ஒரு 10 பேரை கொண்டுட்டு அது மேல ஏறி நின்று டயலாக் போருக்கு ஒரு சீன்ல ரெடி ஆவாங்கல்ல, போருக்கு ரெடி ஆகுறாங்க, அடுத்து ஃபைட்டை காட்ட விட்டு ஆதி நெருப்பே ஆனாத நெருப்பேன்னு பாட்டு போறோம். பாட்டை எப்படா முடிப்பீங்க, ஃபைட்டை காட்டுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஐயோ டான்ஸ் ஆடுறான், காலுக்கு லைட்டை கட்டிட்டான் போல, லைட்டை கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ஆதி நெருப்பே ஆனாத நெருப்பேன்னு. ஆனுவல் டே காம்படிஷன்ல தொடையில லைட் கட்டி போனது சீரியஸா அந்த மாதிரி தான் இருந்துச்சு, தொடையில லைட்டை கட்டிட்டு ஆடுறான், திடீர்னு ஆடிட்டு இருக்கான். கஷ்டமா இருக்கு ப்ரோ, சிரிக்கும் போது கூட என்னடா சூர்யாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் சூர்யா இப்படி ஆனால சிவா வந்து திருந்தவே மாட்டாங்க முடிவு பண்ணிட்டோம். சூர்யா சிவாவை தாண்டி என்னையெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு 200 ரூபாய் காசு கொடுத்து நமக்காக பரவாயில்ல அவன் குத்துனதுமே அப்படியே அவனை படுக்க வச்சு அப்படியே ஒரு இன்டர்மிஷன் விட்டா கூட அது நல்லா இருந்திருக்கும். அவன் வா எதுக்கு இந்த பில்டப், யார் கேட்டா இந்த பில்டப்? கேரக்டரோட பில்டப் வந்து கேரக்டரா வரணும், சீனா வரக்கூடாது. அது கேஜிஎஃப். ஆமா, அந்த யாஷோட கேரக்டரை பார்த்தாலே வரும். அப்படியே சின்ன வயசுல இருந்து அவன் மண்டையில அப்படியே சின்ன வயசு கதையில இருந்து ஏத்திருப்பான், அப்படியே மண்டைக்குள்ள நமக்கு அவன் என்ன பண்ணாலும் நம்புற மாதிரி இருக்கும். யாஷ் என்ன பண்ணாலும் நம்புற மாதிரி இருக்கும், நம்புற மாதிரி அவன் காமிச்சிருப்பான். அதோட பேக்ட்ராப் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும், அதனாலதான் அதை நம்பணும். ஆமா, ஆனா வந்து டைலாக்லாம் நச்சுன்னு இருக்கும் ப்ரோ கேஜிஎஃப். இதுல வந்து டைலாக்கே சில இதெல்லாம் புரியவே இல்லை. இன்னொரு விஷயம், டைலாக்கே பாதி கேட்கவே இல்லை, புரியவே இல்லை. சொல்றாங்க என்ன பேசுறாங்க அப்படி புரியவே இல்லை நமக்கு. பேர் கூட ஒரு மண்டையில நல்லா பதியவே இல்லடா. பொருவா மட்டும்தான், பொருவா தானே அந்த பேரு, பொருவா. அந்த 2 ஹை சீன்ஸ ஒழுங்கா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க சொதப்பிட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு மாதிரி இழுத்த மாதிரி இருக்கு. எப்படா இன்டர்வல் வரும்னு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போஸ்ட் தான், செகண்ட் ஹாஃப் போஸ்ட் தான். நான் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தா முட்டு கொடுக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். செகண்ட் ஹாஃப் ரொம்ப இதா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான பொறுமையா சோதிச்சிடுச்சு, பேச முடியல என்னால. நான் சிவாவை நம்பி எல்லா இடத்துலயும் வாயை விட்டு வச்சிருந்தேன், என்ன பண்ண போறான்னு தெரியல என்ன எல்லாரும். ஓகே கைஸ், இதோட வெர்டிக்ட் என்னன்னா யாரை வேணாலும் நம்பலாம். ஆனால் ப்ரொமோஷன் பண்றவங்களை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. அது என்ன ப்ரொமோஷன், 2000 கோடி, 38 லாங்குவேஜ், கான்ஃபிடன்ட் லெவல் அவ்வளோ இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை எல்லாரும் வாயை பொளந்து பார்க்க போறாங்க. காதை முடிக்கணும், கண்ணையும் முடிக்கணும், வாயும் முடிக்கணும். ஓகேடா, இன்னொரு அடுத்த படமாவது ஒரு நல்ல படத்துல ரிவ்யூல எல்லாரையும் சந்திப்போம். ஓகே ப்ரோ. ஓகே பை ப்ரோ. பை கைஸ், பாப்போம்.